உலகமே உற்று நோக்கும் மகா சந்திப்பு. இந்தியா அமீரகம் கைகோர்ப்பு. ஈரான் விவகாரத்தில் அதிரும் உலக அரசியல். உலகமே ஒரு பெரும் போரின் விளிம்பில் நின்று தவித்துக் கொண்டிருக்கிறது. 88 வயதான ஈரானிய தலைவர் கமேனியின் போர் முழக்கமும் அமெரிக்காவின் அணு ஆயுத கப்பல்களின் அணிவகுப்பும் வளைகுடா பகுதியை தகித்துக் கொண்டிருக்க செய்கிறது. இத்தகைய நெருக்கடியான சூழலில் யாரை நம்புவது என்ற கேள்விக்கு அரபு நாடுகள் கண்டிருக்கும் ஒரே விடை பாரதம். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சைத் அல் நஹ்யான் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்தியா வருகிறார். ஐக்கிய அரபு அமீரக அதிபரின் இந்த இந்திய வருகை என்பது வெறும் இருதரப்பு உறவு சார்ந்தது மட்டுமல்ல. இது ஆசிய மற்றும் வளைகுடா பிராந்தியத்தின் அதிகார மையத்தை மாற்றியமைக்கும் ஒரு மகா சக்தியின் சங்கமமாகும். அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்கள் அரபு கடலில் நிலைநிறுத்தப்படும் வேளையில் இந்தியா தனது கடல்சார் பாதுகாப்பு எல்லைகளை அமீரகத்துடன் இணைந்து வலுப்படுத்துவது ஈரானிய அச்சுறுத்தல்களுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. அமீரகத்தின் முதலீடுகள் இந்தியாவின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஒரு புறம் இருக்க, ஈரானின் பிடியில் இருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற முக்கியமான கடல் வழி பாதைகளில் இந்தியாவின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட இந்த சந்திப்பு வழிவகுக்கிறது. ஈரானிய முல்லாக்களின் போர் வெற்றிக்கு எதிராக அமைதியையும் வளர்ச்சியையும் விரும்பும் ஒரு கூட்டணியை பிரதமர் மோடி மிக லாபகமாக கட்டமைத்துள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தங்கள் மூலம் இந்திய பெருங்கடல் முதல் பாரசீக வளைகுடா வரை இந்தியாவின் கரம் ஓங்கி இருக்கிறது என்பது உறுதியாகிறது. குறிப்பாக பாதுகாப்பு துறையில் கையெழுத்தாகியுள்ள ரகசிய புரிந்துணர்வுகள், ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டறியும் தொழில்நுட்ப பரிமாற்றங்களை உள்ளடக்கி இருக்கலாம் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இது ஈரானை நிலைகுலைய செய்யும். அதே வேளையில் அரபு நாடுகளின் பாதுகாப்புக்கு இந்தியாவே உண்மையான பாதுகாவலன் என்ற பிம்பத்தை உலக அரங்கில் ஆழமாக பதித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் அயராத உழைப்பால் அரபு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு ஒரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஈரான் விவகாரத்தில் ஒரு பக்கம் அமெரிக்காவும் மறுபக்கம் அரபு நாடுகளும் தத்தளிக்கும் போது இரு தரப்பையும் சமமாக கையாளும் வல்லமை படைத்த ஒரே தலைவராக பிரதமர் மோடி திகழ்கிறார். வளைகுடாவில் ஈரானின் அச்சுறுத்தல்களை முறியடிக்கவும் பிராந்திய அமைதியை நிலைநாட்டவும் பிரதமர் மோடியின் ஆலோசனையை அமீரக அதிபர் நாடியிருப்பது இந்தியாவின் விஸ்வகுரு அந்தஸ்துக்கு கிடைத்த வெற்றியாகும். அது மட்டுமில்லாமல் ஏவுகணை தொழில்நுட்பம் மற்றும் கடல்சார் பாதுகாப்பில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட தீர்மானித்துள்ளன. அமெரிக்க டாலரை தவிர்த்துவிட்டு இந்திய ரூபாய் மற்றும் அமீரக திராம் மூலம் நேரடியாக வர்த்தகம் செய்வதற்கான விரிவான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானிய பதற்றத்தால் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டால் இந்தியாவுக்கு முன்னுரிமை அளித்து எரிசக்தி வழங்க அமீரகம் உறுதியளித்துள்ளது. அமெரிக்காவின் போர் வியூகங்கள் ஒருபுறம் இருந்தாலும் அமைதியையும் நிலைமை தன்மையையும் விரும்பும் நாடுகள் இன்று பாரதத்தின் பின்னால் அணிவகுக்கின்றன. ஈரானிய சுரங்க ஏவுகணை அச்சுறுத்தல்கள் மற்றும் செங்கடல் பகுதியில் நிலவும் பதற்றங்களுக்கு தீர்வு காணும் கேந்திர மையமாக டெல்லி மாறியுள்ளது. தேசத்தின் பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் உறுதிப்படுத்தும் பிரதமர் மோடியின் இந்த ராஜதந்திர நகர்வு இந்தியாவின் வலிமையை உலக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கச் செய்துள்ளது.